அவருடைய சாயலில் அவரை போல மாற்றியிருக்கிறார். எனவே அவருக்கு புகழ்ச்சியா இருப்போம், அவருக்கு சாட்சியா இருப்போம், அவரையே புகழ்வோம். தேவன் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் உண்டாக்கிய நோக்கம் மேன்மையானது, மகிமையானது. நீ தூதர்களை கூட பக்கத்துல வச்சுக்கல, ஆனா எங்களை கூட பக்கத்துல வைக்க விரும்புகிறேன். டு மேக் us know so near, சமீபமாய், ராஜாக்களும் ஆசாரியருமாய், மக்கு புகழ்ச்சியாய், ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே தேவனுடைய ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களை திறந்து கொண்டீரே. அதற்கு எங்களை உருவாக்கினீரே. ஒரு உருவாக்கிய நோக்கம் என்னிலே, என் மூலமாய் அநேகருக்கு வெளிப்படட்டும். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சாகிறோம் என்றல்ல. வாழ்க்கையின் நோக்கம் என்னில், என் மூலமாய் இந்த பரந்த இந்தியாவிலே, உலகெங்கும் அன்றுவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என் மூலமாய் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமத்துக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் வாழ உண்மையே தேவன் என்று ஜனங்களுக்கு சொல்ல என்னை தெரிந்து கொண்டீர். ஊழியக்காரராக எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். அதற்கென்றே என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவனே. டு மேக் us a real servant of God. தகுதியுள்ள உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் என்னை தெரிந்து கொண்டீர், தகுதிப்படுத்திருக்கிறீர். அந்த அன்புக்காக நன்றி. உண்டாக்கிய நோக்கம் எங்கள் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, உண்டாக்கிய நோக்கம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலையும் அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஐயா. பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், சாகுறேன் அல்ல, அவனுடைய நோக்கம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கென்று எங்களை உடைத்து உருவாக்கும், மக்கேற்ற பாத்திரமாய் மாற்றும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உண்டாக்கின நோக்கம் பெரிது, உண்டாக்கினவர் பெரியவர். அவருக்கு புகழ்ச்சியாய், மகிமைக்கு புகழ்ச்சியாய், அவருடைய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்க, ராஜாக்களும் ஆசாரியமா இருக்க உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற அர்ப்பணியுங்கள், கீழ்ப்படியுங்கள். உங்களை கொண்டு மகத்தான காரியங்களை தேவன் தேசத்திலே செய்வார். ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443